இப்படி வந்துரு. அங்க போனா திறனாட்டம் தெரியுது. இப்படி வா. இருட்டுல போவாதே மூஞ்சி திட்டு புள்ளி ஆட்டங்குது. பா 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 இப்படியாமா. பா 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 போ போ போ. இதெல்லாம் ஆண்ட. பா பா. ஆசி போடு. ஐயா நீங்க வாங்க. நான் நிக்கிறது நீ வரணுமா இல்ல நீ நிக்கிறது நான் வரணுமா? ஐயா அங்க போனே தெரியல. நீ ராஜாவா இல்ல நான் ராஜாவா? நான் ராஜா இருக்கும்போது நீ ராஜா, நீ ராஜா இருக்குமா ராஜா? நான் பண்ணப்பா. டெல்லிக்கு ராஜானாலும் வல்ல பண்ணு பாரு. டேய் நான் யாரு? நான் ராஜாவா நீ ராஜாவா? நீங்க ராஜா. நீ ராஜா. நான் நிக்கிறது நானு வாங்கி தோன்ற பையன். நான் ராஜா நீ மந்திரி. இல்ல நீ ராஜா இருக்கும்போது நான் மந்திரி. இல்ல நான் காவல், நீ ராஜா. வாங்கி தோன்ற பையன். இப்ப எல்லாம் ஒழுங்கா வரும் பாருங்க. புரியாத போச்சா? இப்ப கரெக்டா வரும் பாரு. டெல்லிக்கு ராஜானாலும் டெல்லிக்கும் அப்புறம் ஆந்திராக்கும். ஆந்திரா ஞாபகம் வருது. சரி விடு. என்னப்பா? என்ன முடிக்கிறா? நான் மறிப்பனா? நான் மறிப்பனா ஐயா? மறி பேஸ். நான் மறிக்க மாட்டேன். 33 தேவர்கள் 40 கூட்டங்கள் 41 ரிஷி கூட்டங்கள் கிண்ணறர் கிண்ணறர் கிம்பூடர் கிம்பூடர் சித்தா வித்தவர் வித்தவர் அத்தை வித்தவர் மாமியார் வித்தவர் பண்டாட்டி வித்தவர் உன்னை போல சித்திய வித்தானந்தர் சித்திய வித்தானந்தர் இது வேற நானோ இவர் வேற வித்துக்கிறாரு. யாவத்மா பேரு வித்தானந்தர் யாவத்மான பேரு ஏன் அசுரம் கண்டா அசுர வம்சத்துக்கு கண்டார். ஒரு பழம் பயம் பயனடா பழம் பயம். என்ன ஆமா எப்படி என்றால் இவ்வளவு வீரனா இருக்கிறேன். வேறனா இருக்கிறேன். என் மனைவி யாரு? கல்யாணம் ஆயிடுச்சானா? அவள் தான் பிரபாவதி. உனக்கு கூடுவா? இல்ல உனக்கு கூடுவானா? உனக்கு கூடுவா கல்யாணம் ஆகி போச்சா? நானா உனக்காக மூஞ்சி அவன் பொண்ணு கொடுத்தான். அதான் என் மனைவி. அது யார் அவள்? யார்? அவள் தான் பிரபாவதி. பிரபா ஐயா கேட்கல சரியா சொல்லுங்க ஐயா. பிரபாவதி. ஓ பிரபாவதி. அவனுக்கு எழுதி மாற்றி சொல்லுண்ணா டக்குன்னு சரியா கேட்கலாம். பிரபாவதி. பிரபாவதி அவளை திருமணம் செய்தேன். கல்யாணம் பண்ணி? ஆமா ஆமா. பல ஆண்டாகி போச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு குழந்தையே இல்லை இன்னமும். என்னது? குழந்தையே இல்லை. குழந்தை இல்லையா? ஐயா 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 ஆளு பாருங்க ஜெர்சி பஸ் வாட்டுங்கிற குழந்தை இல்லையா? இல்லையே இல்லை. அப்பா ஏயா கேட்ட இல்லையா? மகாராஜா துபாயில வந்து இல்லையா? நான் சமாதானங்கிறேன். குழந்தை இல்லை. நான் சமாதானங்கிறேன். ஆமா உனக்கு விட்டுலான்றியா? ஐயா ஐடியா. என்னப்பா? என் பேர் ஐடியா மணி. ஆமா ராஜா இது ஐடியா நீ சொல்ற இடமோ? டேய்மா இல்லங்க. ஓய்ங்கன்னா ஓய்ங்க வியும். ரைட். இல்ல ஏடா கூடமா தான் வியும். வணக்கம். என்ன வணக்கம்? எப்ப வணக்கம்? வணக்கம். என்ன முடிக்கிறா? ஏய் நன்றி பாக்கணும். முன்ன பெண்ண என்ன முடிக்கிற? அந்த கேள்வி தான் ஆரம்பிச்சு விட்டுது. ஏன்னா கலரி விட்டு நீ பாத்துக்கினியா? ஏ கையா எந்திரி. ஏன் மனைவி பிரபாவதி. பிரபாவதி. ஆனா குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. என் மனைவி பார்த்தாள். அதான் நமக்கு ஒரு குழந்தை இல்ல கூட குழந்தை இல்லை என்றாலும் பாருங்க காலத்துல நாடாள வேண்டும். ஒரு பிள்ளை வேண்டுமே. ஒரு பிள்ளை வேண்டுமே அப்படி சொன்னாங்க மனைவி. ஆமா. அதனால நீ மறு திருமணம் செய்திருக்கீங்க. ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிறேன். ஆனா மறு திருமணத்தில் இஷ்டம் என்பது நமக்கு இல்லை. இல்லை. ஆமா அந்த துப்புற இதுக்கு ஒண்ணுமே இல்ல பொழுது. முதல் போட்டாச்சு தான் குழந்தை இல்லையா? ஏன்னா ரெண்டாம் மனைவி கட்டி வச்சு தானே. அப்படியே கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட தான் விஷயம் இல்லை. விஷயம் இல்ல. நம்ம பெரியார் 3 தேர்றாருன்னா அவருடைய திருமணம் அது. அவர் பெரிய மனுஷன் மாஜாரி. அவரை பத்தி நீ பேசாத. என்ன யார் பேசாதன்றா? அவர் பெரிய மனுஷன் அவரை பத்தி பேசாத. அவர் எப்பேற்பட்ட ஆள் நமக்கு தானே தெரியும். அவர் 1000 வச்சுக்கிட்ட உனக்கு உன்னால முடியலையா? அதான் அவ்வளவுதான். அவரால் முடியுது, நம்மளால முடியல. உன்னால முடியல அதோட திருமணத்தின் மீது ஆசை இல்லை. ஆசை இல்லை. அந்த நேரத்திலே நாட்டிலே ஒரு வயசான ஒரு குதிரை இருந்தது. வயசான ஒரு குதிரை. அது ஒரு குட்டி போட்டுவார். ஆமா. அந்த குதிரைக்கு 5 நிறங்கள் உடையது. 5 நிறம். அஸ்வம் என்றால் குதிரை. அஸ்வம்னால் குதிரை. ஆமா. அந்த குதிரை குட்டிக்கு 5 நிறங்கள் உடையது. 5 நிறம் இருக்கிறது. அதனால் அது பஞ்சவர்ண குதிரை. குதிரை அப்படி பேர் வச்சுப்பார். ஆமா. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட
அவ்வளவு பேர் இருக்கு. அவ்வளவு பெருமை வந்திருக்காது. ஆனால் ஆனா 5 அறுபடைத்த ஜீவனாக இருந்தாலும் என் மனைவி பார்த்தால் நாதா நம்ம குழந்தை இல்லையா, குழந்தை இல்லை, இந்த அஸ்வத்தையே இந்த குதிரையை நம் குழந்தையை வளர்க்கலாம், குழந்தைக்கு குழந்தையா வளர்க்கலாம் சுவாமி அப்படியே மனைவி சொல்றாங்க. அதன் பிரகாரம் அந்த அஸ்வத்தை நாங்க வளர்த்து கொண்டு வரோம். குழந்தைக்கு குழந்தையா வளர்த்துன்னு வரீங்க. என் மனைவி தான் ஏற்பாடு மொத்தமே. ஆமாங்க. எந்த நேரத்துல என்ன வேணுமோ ஆமா மொத்தமே குதிரையை வளர்ப்பவள் ஆமா என் மனைவி. மனைவிதான் பிரபாவதி தான். ஆனால் ஆமாங்க என் நாட்டிலே எந்த பணம் பொன் பொருள் எது கேட்டாலும் கொடுத்துருவோம். ஆமாங்க. ஆனா அஸ்வத்தை ஆமா கொடுக்க மாட்டீங்க. யாரு கேட்டாலும் கொடுக்க முடியாது. ஆமா முக்கியமா யாரும் கேட்டதும் இல்ல, கேட்டதும் கிடையாது. ஆனால் எது கேட்டாலும் வாரி வாரி கொடுத்துருவீங்க. ஆனா குதிரையை மட்டும் கொடுக்க மாட்டீங்க. பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆமா அதோ பார் ஆட்டோடா அங்க பாத்தீங்க. அதோ பார் யாரு இதுதான் பத்ராவதி நாடு. ஆமாங்க இதான் பத்ராவதி நாடு. மாவிளை தோரணங்களும் பச்சை பந்தல்களும் வண்ண வண்ண விளக்குகளும் ஜெகஜோதியாக திகழ்கிறது. இருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் பல்லாண்டுகளை வாழ்ந்திருப்பா. இருந்தாலும் என் நாட்டை தேடி ஓடி வந்த நோக்கம் என்னவோ அண்ணாராம் தருமருக்கு அஸ்வமேத யாகம் செய்ய மன்னா உன்னிடம் இருக்கிறார்கள் உகந்திடும் அஸ்வங்கண்ணை பின்னமில்லாமல் நீங்கள் எந்தனுக்கு தாரும் மன்னா மன்னா
இல்லையா? என்னப்பா அட்டை தாரோ மன்னா அட்டை தாரோ. அட்டை குத்துற மாமா என்ன பண்ணுவாரு? என்ன மாமா? நான் சொல்ல மாட்டேன். அப்ப எந்த அத்தை? அது எந்த அத்தை உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். உங்க அத்தை உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். அத்தை இல்லை, அவர் சொன்னாரு அதை. அட்டை தாரும் அதை அதை அதை. இது மோசமான ஆசிட் விட மோசமான பாது. அதை தாரும் மன்னா பஞ்சவர்ண குதிரையை அதைதான் நான் ஏன் அதை கேட்கிறேன்? எதற்காக? உன்னுடைய நாட்டுக்கு நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எதற்காக? அந்த பிரம்மத்தி தோஷம் அது நீங்க வேண்டுமையானால் உம்மிடத்திலே இருக்கும் 5 நிறமுள்ள பஞ்சவர்ண குதிரையை முன்னிறுத்தி அஸ்வமேத யாகம் ஒன்று செய்தால் அந்த பிரம்மத்தி தோஷம் நீங்கும் என்று மாழவன் உரைக்க, அதனால் அந்த குதிரை பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் மன்னா. பஞ்சவர்ண குதிரை தர வேண்டும் அண்ணா. ஐயா எப்படி காணலாம்? எப்படி காணலாம்? குதிரை குதிரைங்க குதிரை எப்படி காணலாம்? அதான் ஒக்கால ஓய் எப்படி காணலாம்? டேய் எப்படி காணலாம்? எப்படி காணலாம்ன்ற குதிரை குதிரை எப்படி காணலாம்? டேய் குதிரை அதான் ஒக்கால ஓய். யாருக்கு 9 வாட்டியா? அவனே மணியாண்ட உயிர் ஆசைக்குதா? ஆசைக்குதா? ஏய் 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 ஆசைக்குதா? புடா புடா அவ கிளம்பு. டேய் மகாராஜா அவுத்துட்டாரு. உயிர் போடும். மகாராஜா அவுத்துட்டாரு. செத்துருவாரு. என்னது? சாவுறாரு. இரு இருங்க. அவன் வரியா? அவன் இட்டு வரியா? நான் கூட்டு வரல. அவரே வந்துட்டாரு. டேஜா மன்னா, அண்ணாவுக்கு பிரம்மத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நலமாக கேட்கிறேன். ஐயோ பாவமா இருக்குங்க அந்த முகம். ஐயோ பாவமா இருக்கிறது. அங்க பாரா. ஐயோ பாவமா கூத்துருங்க. சண்டை தெரியல, பாக்கும்போது தெரியல. பாக்கும்போதே தெரியும். அகத்துல முகத்துல தெரியும். மூஞ்சில தெரியும். டேய் சண்டை போட தெரியுமா? தெரியாது. இப்படி போ. ஐயோ பணம் வேணுமா? அதான் பொன் பொருள் வேணுமா? குடுக்குறோம். அது வாரி வாரி கொடுக்குறேன். எவ்வளவு வேணும்? எவ்வளவு கேக்குற? நீ தர கொண்டாட்டி கொடுக்க தரோம். நீ தர விட்டு இருந்தா ஆனா ஓனத்துள்ள 20,000 புடிச்சு தான் விட்டு போனாங்க. ஆமா நீ குடுக்காத. ஆனா நீ போயிட்ட குடுத்துட்டு எப்படியோ ஒண்ணு. ஆமா டேய் நான் யாரு? யாரு? யார்? எப்ப பார்த்த செல்வா பையன்.
டேய் 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 மதுரை போ வந்து போ அடி போ அப்பா சொம்பு தண்ணி ஓணுமா ஓயா தண்ணி ஓணுமா தண்ணி ஓணுமா தண்ணி ஓணுமா ఎవరో చూద్దా ஒன்னு நீயா இல்ல நானா காலையில நீ உள்ளாட இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ஐயோ முன்னால மட்டும் மேலே ஏறி நில்லமாலாம் மேலே ஏறி நில்லமாலாம் ஐயோ மேசியா மனசா மேசியா சாணி வந்து சேனா நீ தூதால நீ வாயில வைக்கிற மாதிரி தூக்குவ இல்லை நான் தூக்குறேன் கை கொடு அந்த கை கொடு கை கொடுங்க பாட்டு கொடு டேய் தீனா தீனா அட பாடு வந்த போது வணக்கம் வாடுங்க எங்க ராஜா இல்லைங்க நான் ஊமாக்கம் உன்னை எப்படி வளர்க்கிறேன் அடடா ஏன்னா அவன் இவ்வளவு அடி அடிக்கிறானே மகாராஜா எங்க ராஜா அடிக்காதீங்க நான் சொல்றேன் டேய் டேய் இங்க வா அடிக்காதீங்க நான் சொல்றேன் டேய் மகாராஜா என்னோட நல்ல அடி நம்மள நம்மள கபலண்டா
வாடா 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 உன தாக்குறேன். ஒரே காலத்தில் மகாராஜா உங்களால முடிஞ்சா எங்க ராஜா மேல வந்து கீழே ஒண்ணு அடிக்க முடியுமா? முடியுமா? எங்க மகாராஜா ஒரே அடியோட விடக்கூடாது. ஆமா அச்சா 10 அடி அச்சுதான் ஒண்ணும். மொத்த கோட்டி ஆகி மகாராஜா நீ தப்பு நான் 10 அடி சொன்னேன், நீ 7 அடி தான். மொத்த கோட்டி ஆகி நீ முதல்ல இருந்து 10 அடி அடி. நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படி அடிக்கணும் நான் கத்துக்கிட்டேன். முதல்ல இருந்து அடிங்க. முதல்ல இருந்து தான் அடிக்க போறேன். முதல்ல இருந்து 10 அடி அடி. முதல்ல இருந்து அடிக்க போறேன். இப்போ அடிச்சு நல்லது அடிச்சு மொத்த பேரு கைடி உனக்கு ஒண்ணு கைடு இல்ல. சிச்சி இந்த பயமுளிக்கும் இனிமே இருந்தா உதக்கடிக்கும். யாரு சிச்சி இந்த பயமுளிக்கும் இனிமே இருந்தா உதக்கடிக்கும். இன்னும் நீ இங்க நின்றுடா கிட்ட வந்து வாங்க கட்சியில விட்டோம் இப்ப வர்றேன். ஐயோ நான் தாச்சு ஐயா ஒத்து முடியாது முதலிருந்து ஒரு அடி நோற மாதிரி விழுந்துட்டா ஆமாதான் கேட்க போறேன். நீ மெஷின் வந்தா அது சந்தேகம். ஐயா அமர் அமர் ஐயா கோபப்படுற ஐயா உன்ன சொல்லல ஐயா அவனுடைய இடத்தில் பேசுறது உன்ன இடத்துல வந்து. ஆமா ஜாக்கிரதை. ஐயா மறுகிறார் ஐயா. ஏ என்றாலே உன்னை கொன்றுவோம். மறுகிறார் ஐயா. ஐயா உனக்கு என்ன தேவை? அமர் 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 நீங்க அப்படியே ஐயா 3 விட்டாரு முதல்ல. ஐயா உனக்கு என்ன தேவை? மஞ்சவர்ண குதிரை தேவை. சத்தியமா கொடுக்குறேன். ஐயோ முதலே கொடுக்குறேன். மன்னா ஏங்க எவ்வளவு நேரம் ஓதுவாங்க நீங்கள் தருவதில்லை என்று சொல்லிதானே இவ்வளவு அந்நிதங்கள் நடந்தன. உனக்கு சண்டை தெரியாது என்று பார்த்தீர்கள். ஏதோ சிறப்பாக சண்டை செய்கிறேன். அரியேன் சிறியேன் நான் ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டேன். ஆதலால் அறியாது தெரியாது சிறியன் செய்த விலையை மன்னித்து ஆட்கொண்டு நான் கொடுக்கிறேன். ஒண்ணு ஓடி வாடா கண்ணு தருகிறேன். ரோஜா பூ செண்டு ஐயா
குழந்தை போல் வளர்ப்பது மனைவி. என் மனைவியை கேட்டு உனக்கு தருகிறேன். மன்னா, ஏதோ அறியாமல் தெரியாமல் சிறியன் செய்தேன் சிறுபிழை. சீக்கிரமா கெடுத்துடுவாய். அதை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். உன்னையெல்லாம் கறி கட்டிட்டு தான் நாங்க இப்ப இதெல்லாம் நிச்சயம். போ, எதிர் கேள்விக்கு பதில் கேள்வி வரக்கூடாது. தெரியுமா தெரியாதா? எனக்கு அதான் சரி ஐயா, சரி ஐயா. ஐயா, சரிங்க, 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 சரிங்க. சிங்கத்தின் கோட்டையா இருந்தாலும் சந்திப்பா நானு. அதை சந்திப்படா. யார டேய், தரடா. டேய், யார பாத்து டேய், டேய், யார் தெரியுமா இல்லையா? ஆமா இப்ப நான் எந்த கேள்வி இருந்தா கேட்டேன். எது கேள்வி கேட்டீங்க? ஏன்பா ஒத்தாடி அடி கூடாதுவா? அதான் சொன்னேன் 1 2 3 ஒத்தடி. என் மனைவியை கேட்டு உனக்கு தருகிறேன். சற்று ஓய்விடுங்கள். தங்குவதற்கு விடுதி நன்றாக இருக்குமா? உனக்கு என்ன தேவை? ஒண்ணும் தேவையில்லை. உணவு இருந்தால் போதும். செய்கிறாயா? அந்த வேலை நீதான் செய்வாய். சரி, ஆமா, சென்று போய். ஏற்கனவே செய்தார் மூக்கு இதுவாகி போய். சரி, சென்று வாங்க. தண்ணிக்கு போவார். டேய் ஐயா இதை முதல்ல கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு அடி நமக்கு தேவையா? சொம்மாக்காரனை உசுப்பி ஏற்றி விட்டோம் நீதான். நானா? ஏன்னா உத வாங்கி வைக்கிற கம்யூனிட்டி போறது பையன் நீதான். ஐயா நான் இல்லை ஐயா. டேய், நீ உதவாங்க நான் பாப்பேன். பாத்துனா பாப்பனான்னு கேக்குறேன். டேய், ஓ இவ்வளவு காலம் எங்கடா இருந்தாய் நீ? வெங்காயத்துல ஓடல தான் இருந்தேன். சரி, வேகமாக ஓடு. ஓடுகிறேன். என் மனைவியை ஆ அழைச்சிட்டு வா. தானே நேரம் முன்னாடி என்ன போனோம்? ஆமா. எங்க போனா? முன்னாடி என்ன போனோம்? என் முன்னாடி நீ போவாத. சென்று சென்று அம்மா மகாராணி அவர்களையே அரசர் அழைத்தார்கள். மகாராணி போறேன். ஓகே ஓட்டேன். என்ன இங்க? அடிக்கிறாருயா. சார், என்னுடைய காவலை அடித்து விட்டார். ஐயா, முடிஞ்சு போச்சு. திமிரா பேசுறாருங்க அவரு. இது அப்புறம் பிரச்சனை தான் முடியும். ஐயா ஐயா அப்ப அவர் அடிச்சிருவியா? பிரச்சனை ஐயா, பிரச்சனை மனைவி அடி. என் சிரம் குனிந்து விட்டது. என்னடா, எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தேன் இந்த அர்ஜுனன். ஏன் சாதாரணம் நீ சொல்லும் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும். ஒண்ணு தெரியாதா? ஏன்னா 20,000 பிடிச்சி விட்டுருப்பான். சரி, ஐயோ பாவம். டேய், நீ 2 லட்சம் முடிச்சு இருந்தா கூட அதுக்கெல்லாம் பயப்படுறான் கிடையாதா? ஆமா, ஓ ஆள் சொல்ல சொன்னாம்பா. ஆமா, சிக்கு தர நீ. ஆமா, சரி, பச்சை கொடு. நீ சென்று போய் போ. அமரு, 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 அமரு. டேய், என் மனைவி அழைச்சிட்டு வா.
அம்மா வணக்கம். ஆசீர் ஆசீர் ஆசீர். ஆண்டவன் வேண்டும் என்று பிறகட்டும். யாதொரு குறைவில்லாமல் சுகமோடு இருந்திருக்க வேண்டும் அப்பா. ஆகட்டும்மா. இந்த கற்பக விருட்சம் போன்ற தெய்வீக கடாட்சம் பொருந்திய அற்புதமான சபைகளில் வந்திருக்கக்கூடிய பெண்பாவை யார் என்று விளக்கம் புரிந்து கொண்டாயா? அம்மா விளக்கமா சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா? இதுவா என்ன நாடு? மறந்துட்டுமா? மறந்துட்டியா? பப்ராவதி. பப்ராவதி பேர் வாயில வரலமா, நான் என்னமா பண்றது? பத்ராவதி நாடு. இதுவா பத்ராவதி நாடு? பத்ராவதி நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்யக்கூடியவர் யார் தெரியுமா? யாருமா? இந்த கணவன் பேரை சொல்லக்கூடாது. அவருமா? அவருமான்ற